ஏஆர் ரகுமான் இருந்து ஏஆர் ரகுமானே சுட்ட பாடல்கள். இந்த பாட்டுல தமிழ் பாட்டு இல்லையா? அடப்பாவில இவ்வளவு நாள் தமிழ் பாட்டு நினைச்சுல கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காரு. இது காப்பின்னு சொல்றதா இல்ல எப்படின்னே தெரியலையே. இப்படி ஏஆர் ரகுமான் காப்பி பேஸ்ட் பண்ண பாடல்கள் என்னன்னு பாப்போம் வாங்க. வெல்கம் டு மினிமா தியேட்டர் யூடியூப் சேனல். வெயிட் ஏஆர் ரகுமான் இந்த பாட்டத்தை காப்பி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதாவது ஏஆர் ரகுமான் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. முக்கியமா ஹிந்தில நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டுலாம் கேட்டு அந்த பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எனக்கு அப்படியே போட்டு தந்துடுறீங்களா, எதுக்கு அப்படியே போட்டு தரணும், அதே போட்டு தந்துடுறேன் அப்படின்ட்டு ஹிந்தில அந்த பாட்டு வந்திருக்கும். அது அப்படியே தமிழ்ல லிரிக்ஸை மட்டும் மாத்தி இங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த தமிழ் பாடு ஹிந்தில இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். இந்த பாட்டு தமிழ் பாட்டு இல்ல. ஓ காட் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, தமிழ் பாட்டு இல்ல. இந்த படம் பாட்டு எந்த பாட்டுமே தமிழ் பாட்டு இல்ல. பொய்யாவது சொல் கண்ணே அந்த பாட்டு மட்டும் தான் ஒரிஜினலா போடப்பட்டது. மிச்சம் எல்லாமே ஹிந்தில வந்து நம்ம காதலுக்கு மரியாதை இருக்குல்ல, அந்த படத்தை ரீமேக் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல வந்த பாட்டுலாம் அந்த எல்லா பாட்டும். காந்தி அந்த பாட்டுலாம் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணி எடுத்துருப்பாரு. அந்த ஜோடி படம் பாட்டுக்கலாம் பாட்டெல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. போக இந்த பாட்டுலாம் ஹிந்தி பாட்டு அப்படின்னு சொல்ல போறீங்க பாருங்க. அல்லி அர்ஜுனா அப்படிங்கிற படத்துல படம் ஓப்பான படம் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த பாட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கும். நைட்ல ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இதுவுமே தமிழ் பாட்டு இல்லைன்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? 2000ல அனில் கபூர் நடிச்சு புக்கார்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துல வந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இது அப்படியே டைரக்டர் சரண் வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு இந்த பாட்டை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. போட்டி படம் மாதிரிதான் இந்த படமும் ஸ்டார். இந்த ஸ்டார் படத்துல வந்து இதுவும் பிரவீன் காந்தி, இவர் நிறைய வேலைகள் இந்த படத்துல பாத்துருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். நல்லா பண்ணிச்சு பாருங்களா. அந்த பாட்டு வந்து ஹீரோ ஓப்பனிங் சாங். இந்த பாட்டு எனக்கு நல்ல பாட்டு நல்லாதான் இருக்கும். ஓப்பனிங் சாங் இந்த மாதிரி டியூன் வருமா எனக்கு அப்பயே டவுட் இருந்தது. அதனால ஒரு சர்ச்சிங்க போட்டு பார்த்தேன் நெட்ல. பார்த்தா நம்ம அமெரிக்கா எடுத்துட்டு 99ல ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுல வந்த பாட்டு தான் இது. அந்த பாட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருப்பாரு நம்ம தலைவர். அதே ஸ்டார் படத்துல வந்து இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. பயங்கர வைபா இருக்குங்க. லாஸ்ட் பீட்ல ஸ்லோவான டியூன், செம்ம டிஃபரண்ட் கான்செப்ட். அது அப்படி போட்டிருக்கும் அந்த பாட்டு. ஆனா இந்த பாட்டுமே ஹிந்தில இருந்து வர பாட்டு தான். 99ல டாக் ஷேக்னு தபுவும் சஞ்சய் தத்தும் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு. விஜய் ராங்கே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை தான் அப்படியே எடுத்து போட்டிருப்பாரு நம்ம ஏஆர் ரகுமான். மேலே அந்த பாட்டுல வந்து சம வாய்ஸ் லதா மங்கேஷ்வர் பாடிப்பாங்க. அந்த பாட்டுமே சூப்பரா இருக்கும், கண்டிப்பா கேளுங்க. அதே ஸ்டார் படத்துல இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டுமே அதே டாக் ஷேக் படத்துல வந்த டோன்ட் சோ பச்சான் அப்படிங்கிற பாட்டுல இருந்து அப்படியே எடுத்து போட்டிருப்பாரு.
அதே ஸ்டார் படத்துல பாவம் ஸ்டார் படம் ரொம்ப அடி வாங்குதுல, தோம் கருவில் இருந்தோம் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிட. இந்த பாட்டுமே அதே தாக்ஷேக் படத்துல பீம் டாட் டாரே அப்படின்னு ஒரு பாட்டுல இருந்து எடுத்திருப்பாரு. பார்த்தா என்னடா முக்காவாசி அந்த நேரத்துல வந்து எல்லா பாட்டுமே ஹிந்தில இருந்தா எடுத்து போட்டிருப்பாரா? ஆமா, இந்த 2000ல இருந்து அந்த 2005க்குள்ள ஏஆர் ரஹ்மான் பயங்கர பிஸியானாரு ஹிந்தில. அந்த நேரத்துல வந்து நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ஹிந்தில போடப்பட்டு அந்த பாட்டை அப்படியே தமிழ்ல போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாரும் பண்றதுதான். இளையராஜாவும் பண்ணிருக்காரு, நம்ம சிரஞ்சீவி அந்த நடிச்சா அந்த பாட்டுமே நம்ம வாட்ச்மேன் வடியிலும் தமிழ்ல போட்டிருப்பாரு. அந்த பாட்டு ஹிந்தில போயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல போயிருக்கும். நம்ம அனிருத் கேங் லீடர் படத்துல வந்த பாட்டை தான் வந்து தாராள பிரபு படத்துல சாரு யாரு சாரு நான் தாராள பிரபு அந்த பாட்டு போட்டிருப்பாரு. மேக்ஸிமம் ரீமேக் பண்ணும்போது அந்த பாட்டு அப்படியே காப்பி பண்ணிடுவாங்க. இப்ப சவஞ்சி ரெயின்போ காலனி, ஆரடி மோகினி அப்படியே அந்த தெலுங்குல என்ன போட்டாங்களோ அதே தான் இங்க போட்டிருப்பாங்க. அதனால இது காப்பி பேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, அவங்க பாட்டு தான் அது. கேரக்டர்ஸ் கேட்கறதா எனக்கு அதே மாதிரி போடுங்க அப்படின்ட்டு. முக்கியமா டிஎஸ்பி, மணி சர்மா இவங்க எல்லாம் தெலுங்குல இருந்து வந்து மியூசிக் போட்டா தெலுங்குல என்ன பாட்டு போட்டாங்களோ அது அப்படியே தான் தமிழ்ல இருக்கும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடுவோமா ఆకలేస్తే అన్నం పెడతా, అలిసొస్తే ఆయిల్ పెడతా, మూడొస్తే ముద్దులు పెడతా చిన్నోడా. తంజావూరు జిల్లా కారి కచ్చేరికి వాయండి, మసాలా మిర్చి పిల్ల మజ్జా చేద్దాం వస్తాపా. இந்த மாதிரி எக்கச்சக்க பாட்டு இருக்கு. மட்டும் இல்ல, ஆனா நம்ம ஹிந்திக்கு நம்ம டஃப் கொடுத்துருக்கோம். நம்ம ஏஆர் ரஹ்மான் சொன்ன நம்புவீங்களா? நம்ம தமிழ் பாட்டை ஹிந்தில சுட்டிருக்காங்க. அது என்னென்ன பாட்டு அப்படின்னு நெக்ஸ்ட் பாட்டுல பாப்போம். அதே மாதிரி வேற என்ன பாட்டு ஹிந்தில போட்ட பாட்டை ஏஆர் ரஹ்மான் தமிழ்ல போட்டிருக்காரு கண்டுபிடிச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். வெள்ளி மலரன்று இயற்றிய தவம் எதற்கு ஆஜார வேரி பாஹோமே தூடோல் ரம்பம் தரம்பம் தரம்பம் தாயாயதுனாசிதம் களையே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே கோஷிஷ்கள் ஆகி செல் போலி ஹர்பல் अच्छे கிளி ஒளிதல் போல இரஸ்தி है अपने प्यार के மூச்சு விடவும் மறந்து விட்டேன் எனக்கென்ற பெயரில் है रस क्या यूं बसे खता किस गम में உலகம் பாய் போல் நம் முன்னாலே விரிகிறதே. जो तेरी उड़ती है उड़ जाने दे बिल्कुल